வந்துட்டு போய் டென்த் ஆவறன்னு நினைக்காதீங்க. ஓகே பரவாயில்ல. ஒன் மோர் இப்போ சிக்கன் வாங்க போயிட்டு இருக்கோம். 2 கிலோ பேசணும்னு பேசுற ஒரே ஆள் गाइस இன்னைக்கு ஒரே சோறு தான், ஒரே என்ஜாய் தான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. டீ வச்சு முடிஞ்சு டீயை குடிச்சு கிளம்புவோம். வாய்ஸ்லாம் இல்ல गाइस, ஒரு ஆக்டிவ். மேரேஜ் விளாக் மட்டும் கம்மியா இருக்கும், மாண்டேஜ் மட்டும் அதிகமா இருக்கும். என்ன வன்மம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, வந்து போன வீடியோல வந்து ஒருத்தரோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம். அவரை தான் இந்த வீடியோல நாங்க இன்ட்ரோ கொடுக்க போறோம், ரிவீல் பண்ண போறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம மேல போயிட்டு, அவர் மேலதான் இருக்காரு, நம்ம மேல போய் இல்ல என்ன ஹைலைட்னா, நாங்க வந்து நிறைய பிளான் பண்ணோம். கடைசியில எல்லாத்தையும் மாங்காடுல இருந்து வடபள்ளி வந்திருக்காரு, வேசம்பால இருந்து வடபள்ளி வந்திருக்காரு. பயன்படுதா? ஆமா. இப்போ நம்ம வந்து மேல போய் அவரை இன்ட்ரோ கொடுத்துடலாம். செய்யார் காய், ஈஸ் செய்யார் காய். காய் ஆமா, ரொம்ப தைரியமானவன். நைட்லாம் நடந்து தனியா போவான், எங்கனாலும். என்ன கொஞ்சம் பயப்படுவான். இவர்தான், இவருக்கு தான் வேலை. பாருங்க, டீ போட்டுட்டு இருக்காரு. நாங்களாம் வரோம் தெரிஞ்சு டீ போட்டுட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க, இவரோட தங்கச்சி மேரேஜுக்கு தான் நாங்க வந்து போயிருந்தோம். மேரேஜ் விளாக் மட்டும் கம்மியா இருக்கும், மாண்டேஜ் மட்டும் அதிகமா இருக்கும். என்ன வன்மம். ஸோ இன்னைக்கு வந்து இவர் தான் செஃப். டைம்ல வந்து கொஞ்சம் வெட்கப்படுவாரு. இன்ட்ரோவர்ட்ல ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சன் தான் அவரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ வச்சு முடிஞ்சு டீயை குடிச்சு கிளம்புவோம். இன்னும் ஒருத்தர் வந்து வந்துட்டு இருக்காங்க, பவ்யா வந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்க மொத்த ஃபுல் செட்டப்போட உட்காந்து உங்ககிட்ட நாங்க பேசுறோம். டீயை சிந்தாம ஊத்துப்பாயே. டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு எஸ் வந்துட்டு போய் டென்த் ஆவறன்னு நினைக்காதீங்க. ஓகே பரவாயில்ல. ஒன் மோர் ஓ பிடி சேர்த்து எடுக்க போறீங்க. கேக்கல, வாய்ஸ் கேக்கல, போய் ரெண்டு கேள்வி இருக்கா? गाइस இன்னைக்கு ஒரே சோறு தான், ஒரே என்ஜாய் தான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து பூபாலனும் வெற்றியும் வந்து சிக்கன் அப்புறம் சில மளிகை சாமான்லாம் வாங்க போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நாங்க இந்த கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெடியா இருக்கணும். அதுதான் டாஸ்க்கு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. என்னங்க இது, கேட்ட முன்ன நைட் ஆயிருதுங்க. இப்போ சிக்கன் வாங்க போயிட்டு இருக்கோம். ரெண்டு கிலோ. இப்பவே மணி பாத்தீங்கன்னா 1:30 ஆகுது. எப்போ முடியும் தெரியல. ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு, சாமல் ப்ரோ. ஷாமல், ஆமா ஷாமல் மட்டும் வரல. பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு கலை இருக்குங்க. ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்களா गाइस? கிச்சன்ல ஒரு கப்பல்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, செய்யறாங்க. ஹெல்ப் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு பாத்தியா, அந்த பர்சனாலிட்டி தான் இந்த பர்சனாலிட்டி. கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யாது, ஆனா எல்லா இடத்துலயும் ஆஜராகும். ஆமா, 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது. பேசணும்னு பேசுற ஒரே ஆள் ஃபேஸ் போட்டு எடிட் பண்ணி ரெண்டாக்கிட்டு பேச நீங்க நல்லா கண்டென்ட் தான் கிரியேட் பண்ண வச்சா, நான் கரெக்ட்டா நானே கண்டிப்பா வரேன். எப்பவுமே இவங்க தான் கண்டென்ட். வரணும் வெட்டிட்டு குத்தா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. போன வேலூர் பிளாக்ல விட்ட கதையை இங்க முடியும். என்னன்னா, கல்யாணத்துக்கு நாங்க ரிசப்ஷன்ல கொஞ்சம் லேட்டா தான் போனோம். லேட்டான்னு சொல்ல முடியாது, ரெகுலரா போற டைம் 8 o'clock போனோம். கல்யாணத்துக்கு போறப்போ வீடு எடுத்தே போனோம் மண்டபத்துக்கிட்ட. கரெக்டா நாங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம். கீழே இறங்கி எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கோம். 5 பேர் போனோம். எல்லார் கையிலும் பேக் இருக்கு. அதாவது மேட் ஆஃப் கண்டென்ட் என்னன்னா, சிஜில இருந்தா கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது மண்டபம் மாஸ்டர். ஓகே, எக்ஸ்பிளனேஷனா சூப்பர். ஸோ இங்க இருந்து நாங்க எல்லாரும் கார்ல நடந்துப்போம். கார் இங்க பார்க் பண்ணிட்டோம். இங்கே நடந்து போயிட்டு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் அப்படி போயிட்டான். இவன் கேமரா வீடியோ போறான், வெற்றி ஒரு பக்கம் போறாரு, ஷாம் ஒரு பக்கம் வரான், நான் ஒரு பக்கம் போறேன். இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாசல் கிட்ட போறாங்க. அங்க ஒரு குபேரன் பொம்மை எடுத்தது தானே, அதை கிராஸ் பண்ணோடனே அங்க ஒருத்தர் நின்று அவர்கிட்ட போய், அதாவது வாசலை தாண்டல. இப்படிதான் நான் வாசலை தாண்டல, வாசல் கிட்ட வர அப்படி உள்ள வர்றாங்க. வந்து
Actually அவங்க வந்து யார் சொல்ல அந்த டோன் நான் சொல்ல சொன்ன டோன் கொஞ்சம் சொல்லி காட்டு. வாய்ஸ்லாம் இல்ல गाइस ஒரு ஆக்சுவல் வெரி அடுத்து ஹாய் அவரு ஹாய் சொல்லி முடிக்கிட்டோம் நான் அது என்ன நல்லா இருக்கீங்களா பிரேக் போடுறேன் டக்குன்னு சொல்லி முடியா நான் எப்படி பார்த்தேன்னா பார்த்தேன் யாருமே நோட் பண்ணல கேரளம் இவன் கண்ணுக்கு மட்டும் இது பட்டிருக்கு அது நான் வந்து நோட் பண்ணல சும்மா அப்படி எதாச்சும் அப்படி திரும்பினேன் இந்த பிளாஷ் மாதிரி வந்து 2 நிமிஷம் வந்து போயிட்டா உள்ள வந்தாச்சு. நாங்க உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதான் மண்டபம் மண்டபம் கூட்டம் தான் பெரிய மண்டபம் கூட்டம்னால வெற்றி போன் பேச போயிட்டாரு. பூபால் கொஞ்சம் பிஸியா இருந்தான். நீ போன் பேச போயிட்டல இல்ல இப்ப நானும் ஷாமல் மட்டும் தான் உட்காந்துருந்தோம். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸ்ட்ரைக் ஆனே பக்கத்துல உட்காந்தா ஷாம்புல உட்காந்தா நான் உட்காந்து கேட்டேன் இந்த மாதிரி நான் சீரியஸா தான் கேட்டேன் யாரு ஏன்னா யாருன்னு தெரியல ஸ்ட்ரேஞ்சர் அவங்க நல்லா இருக்கீங்களா கேட்கல பண்ணதுக்குள்ள போடா யாரு வைங்க என்ன உள்ள ஒட்டு வருதா சொன்னல யாருன்னு கேட்டேன். அதுக்கு நம்ம என்ன சொல்லிருக்கணும் நான் தான் தெரியலடா தெரியாம அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சமாளிச்சிருக்கோம் என்கிட்ட ஒரு 120 செகண்ட் அது गाइस சமாளிக்கல நான் ரொம்ப யதார்த்தமா 120 to 180 செகண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ்ல சமாளிக்கிறான். வெகிலியா பதில் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பையன் கிட்ட சமாளிக்கிறா என்ன சமாளிக்கிறானா அப்புறம் தெரியாதடா உங்களுக்கு கேட்கவே இல்ல. நம்ம என்கேஜ்மெண்ட்ல பார்த்தோம். என்கேஜ்மெண்ட் நாங்க போயிருந்தோம். சோ என்கேஜ்மெண்ட்ல பார்த்தோம் மேடம் அவர் மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து நாங்க எல்லாம் பெரிய கேங் அது பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படி இப்படின்றா எனக்கு நான் ஷாம்பிட்டு கேட்கிறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா அவன் திருச்சிக்கு அவன் வந்து அன்னைக்குதான் ஷாம் வந்து அன்னைக்குதான் பவ்யா வந்து மீட் பண்ணி பேசுறான். அதனால அவனுக்கு வந்து ஓப்பனா சொல்லவும் முடியல அப்படின்னு. அதனால அவன் தலையை மட்டும் ஆட்டுறான் புரியுதுடா அப்படின்னு. அப்புறம் சரி அவர்கிட்ட சொல்றான்னு இல்ல அவன் எப்படி கேக்குறான்னா யாருன்னே தெரியாம ஸ்ட்ரேஞ்சர் ஐ மீன் புதுசா இருக்காங்களே எப்படி விஷ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டான். நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன் அந்த வாஸ்தல நான் என்ன திங்க் பண்ணேன்னா சரி வந்து ஷூட்டிங் எல்லாம் போறாலே பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு அதனால அவுட்டோர் ஷூட்டிங் வந்து போயிருப்பா போல இங்க வேலூர் கிட்ட வந்து வந்து யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணேன். சரி அப்படியே ஆர்டிஸ்டாவே இருந்தாலும் வாசல்ல காலை வைக்கிறப்ப ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நான் கேட்டேன் யாரு சொல்வியா அதுக்கு அவருக்கு தெரியாதா தெளிவா இருக்கும்ல ஏன்னா எந்த வருஷம் எடிட்ல போகும் தெரியாது. மேட்டர் ஆஃப் என்னன்னா அவர் யாருன்னா மாப்பிளோட பிரதருக்கு மேடம் வந்து பிரதருக்கு மேடம் யாருன்னு தெரியல மேடம்க்கும் அது யாரும் தெரியலடா தெரிஞ்ச மாதிரி இதை நான் கேட்டுட்டு இருக்கப்ப அவர் காசு ஆடாரு நான் கேட்டு இருக்கிறேன் பாக்குறாரு இவள நம்ம கிட்ட ஹாய் சொன்னா ஆறா இருக்கு இவ எனக்கு சிரிப்பு கண்ட்ரோலபிள் இப்பயே எப்படி சிரிக்கிறா பாத்துங்க ஸ்பாட்ல எப்படி சிரிச்சிருப்பேன். அவர்கிட்ட கேட்டேன் பவ்யா பல்ப் வாங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு வச்சு கிட்ட சமாளிக்கிறேன். அன்னைக்கு மண்டபத்துட்டு போற வரைக்கும் இப்படியேதான் இருந்தான். சீக்கிரம் போலாம்டா அப்படியே பக்கத்துல இருக்காங்களா. நான் என்டர் ஆகும்போது அந்த என்கேஜ்மெண்ட்ல மாப்பிள்ளை பார்த்தோம். வாழ்த்துக்கள் சிஸ்டர்லாம் சொன்னோம். பாக்குறதுக்கு சிமிலரா கொஞ்சம் ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் வந்து மாப்பிள்ளை தான் நிக்கிறாங்க போல அதாவது வெல்கம் பண்றாரு போலன்ட்டு ஹாய் அப்படின்ட்டு அவரு அப்ப எனக்கு வந்து தோணல ஓகே. சோ நான் வந்து ஹாய் அப்படின்ட்டு அவரும் ஸ்மைல் ஹாய் எக்ஸ்ட்ராவா எனக்கு அப்ப தோணல. உள்ள போயிட்டு ஸ்டேஜ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு யாரும் பார்க்கல நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோல வந்து எல்லாத்தையும் அரைச்சு போட்டு அதை தூக்கி சட்டியில போட்டு வதக்கி போட்டு அதை தூக்கி சிக்கன்ல போட்டு எடுக்கிற மாதிரி பிளான் வந்து செஃப் என்ன சொல்றாப்புல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ சாத்திட்டு சொல்ற மாதிரி செய் அப்படி சொல்லி இதெல்லாம் எடுத்து வச்சிரு இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி இதெல்லாம் நான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்றேன்.